ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். தாவீதை போல் நடனம் மாடி பாடி துதித்திடுவேன். கை நல்லா தட்டி. தாவீதை போல் நடனம் மாடி பாடி துதித்திடுவேன். சங்கீதக்காரனும் சொந்தக்காரனே சேர்ந்தும்மை போட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. எக்கால சத்தமாய் ஏகமாய் மாத்துங்க. சங்கீதக்காரனும் சொந்தக்காரனே செந்தும்மை போட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. எக்கால சத்தமாய் என்றென்று போட்டி சொல்லுவோம். நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் போதுமானவரே. நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே. கிருபை உள்ளவர் போதுமானவரே. நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே. பணிந்து தொழுதிடுவேன் மகிமை செலுத்திடுவேன். பணிந்து தொழுதிடுவேன் மகிமை செலுத்திடுவேன். கை தட்டி. எலியாவை போல அக்கினி இறங்க என்னாலும் ஜெபித்திடுவேன். எலியாவை போல அக்கினி இறங்க என்னாலும் ஜெபித்திடுவேன். ஏனோக்கை போல ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடத்திடுவேன். ஏனோக்கை போல ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடத்திடுவேன். நீ நல்லவர் நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் போதுமானவரே. நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே. நீ நல்லவர் போதுமானவரே. நேற்றுமே இன்றுமே நாளை என்றுமே பணிந்து தொழுதிடுவேன் மகிமை செலுத்திடுவேன். பணிந்து தொழுதிடுவேன் மகிமை செலுத்தி. தானியேல் போல துன்பம் வந்தாலும் தவறாமல் ஜெபித்திடுவேன். தானியேல் போல துன்பம் வந்தாலும் தவறாமல் ஜெபித்திடுவேன். தாவீதை போல என்ன வந்தாலும் உம்மையை துதித்திடுவேன். தாவீதை போல என்ன வந்தா எல்லாரும் நல்லா ரெண்டு கை தட்டி. நீர் நல்லவர் நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் போதுமானவரே. நேற்று
பாடி துதித்திடுவே. கையை நல்லா தட்டுங்க. தாவீதை போல் நடனம் மாடி பாடி துதித்திடுவே. சங்கீதக்காரனும் சொந்தக்காரனே சேர்ந்தும்மை போற்றி சொல்லுவோம் அல்லேலூயா. எக்கால சத்தமாய் ஏகமாய் முழங்க என்றென்றும். அக்கம் கற்பனை. நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவரே, நேற்றுமே இன்றுமே கைவிட கண்மலையே. பணிந்து தொழுதிடுவே, மகிமை செலுத்திடுவே. பணிந்து தொழுதிடுவே, மகிமை செலுத்திடுவே. தாவீதை போல் நடனம் மாடி பாடி. கை நல்லா தட்டணும். தாவீதை போல் நடனம். சங்கீதக்காரனும் சொந்தக்காரனே சேர்ந்தும்மை போற்றி சொல்லுவோம் அல்லேலூயா. எக்கால சத்தமாய் ஏகமாய் முழங்க என்றென்று போற்றி சொல்லுவோம். நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவரே, நேற்றுமே இன்றுமே கைவிட கண்மலையே. நீர் நல்லவர் வல்லவர் நாளை என்றுமே கைவிட கண்மலையே. பணிந்து தொழுதிடுவே, மகிமை செலுத்திடுவே. பணிந்து தொழுதிடுவே, மகிமை செலுத்திடுவே. கை தட்டுவீங்களா? நீங்க ஆராதிக்க வந்த எல்லாரும் நல்லா ரெண்டு கையை தட்டி, ஆண்டவரே உங்களை ஆராதித்தா நீங்க என்ன உயர்த்துவீங்கப்பா, உங்களை மகிமைப்படுத்தினா நீங்க என்ன உயர்த்துவீங்கப்பா. முழு நிச்சயத்தோடு ஆண்டவரை பாடி நல்லவா, நீங்க நல்லவா. கை நல்லா தட்டி. கை தட்டுறதே ஒரு ஆராதனை நினைக்கிறவங்க சகல ஜனங்களே கை தட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தரே மகத்துவம் உள்ளவர். கர்த்தரே எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த 12வது மாதம் என்னை எழுப்புவாரு நம்பிக்கை இருந்தா ரெண்டு கை தட்டி. கழுகு போல காத்திருந்து புது பலன் அடைவே. கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடுவே. நடந்தாலும் சோர்வடைவதில்லை. ஓடினாலும் நான் நடந்தாலும் சோர்வடைவதில்லை. ஓடினாலும் பாடுங்க. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர எழுப்பிடுவே. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா நான் உயர. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா நான் உயர. இயேசுவே ஹல்லேலூயா. கர்த்தர் உமக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சத்தமா சொல்லுங்க. நீதிமானின் கால்களை நீ அல்லா. குட்டி பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க. கர்த்தர் உமக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு. நம்புறீங்களா? நீதிமானின் கால்களை நீ தள்ளாட விடு. சொல்லுங்க. உந்தன் சமூக காற்று என்னை உயர உயர உயர. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா நான் உயர எழும்பிடுவேன்.
கர்த்தர் உரைத்த வார்த்தை என்றும் தவறே. நீங்க தான் பாடணும், சொல்லுங்க. நீதிமானே. உங்க வாய் நல்ல அறிக்கை பண்ணிட்டு, come on. கர்த்தர் உரைத்த வார்த்தை என்றும் யெகோவா ஈரேன்னு சொன்னவர் நடத்தாம இருப்பாரா? நீதிமானின் வாக்கு தத்தம் தரையில். come on brother, பின்னாடி நல்லா ரெண்டு கை தட்டி. உந்தன் சமூக காற்று என்னை உயர உயர உயர. ஹalleluya ஹalleluya. நான் உயர. ஓ ஹalleluya. நான் உயர. ஏ ஹalleluya ஹalleluya. நான் உயர. ஓ ஹalleluya. கர்த்தர் உம்மை தேடுவோர்க்கு குறை. நீங்க கை தட்டுறது பிசாசுக்கு எரிச்சலா இருக்கணும். இஸ்ரவேலை நல்லா என்னை போல ஒன்று போல நல்லா ரெண்டு கை கமான் தட்டி தட்டி. கர்த்தர் உம்மை தேடுவோர்க்கு குறைவே இருப்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன். கொடுக்க வேண்டாம், அப்படியே சேமா இருக்கட்டும். உந்தன் சமூக காற்று என்னை உயர உயர உயர. நீங்க மட்டும் கை தட்டி நல்லா சத்தமா மியூசிக். ஹalleluya. உயர எழும்பி இந்த 12வது மாதம் ஆராதித்து ஆராதித்து என்னை கர்த்தர் உயர எழுப்புவாரு. Come on. ஹalleluya ஹalleluya. நான் உயர இயேசுவே. ஹalleluya ஹalleluya. நான் உயர எழும்பிடுவே. ஹalleluya ஹalleluya. நான் உயர. Yes, my God lift me up. என் தேவன் என்னை உயர்த்துவார். கழுகு போல காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருந்து உயர. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? கழுகு போல கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும். நான் நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. நான் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்பாடை. உந்தன் சமூக காற்று என்னை உயர உயர எழுப்பிடுவே. ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம். சிலுவையை நீ நேசித்தீரே, கல்லனை நீ மன்னித்தீரே, நீ துறந்தீரே, அவமானமா நீ தொங்கினீரே. சொல்லுங்க.
ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றியதே ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் என் பாவத்தை மன்னித்ததே ஒரு சொட்டு ரத்தம் என் சாபத்தை மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என் பாவத்தை மன்னித்ததே ஒரு சொட்டு ரத்தம் என் சாபத்தை மாற்றியதே ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் அந்த ரத்தத்தின் வல்லமைகள் ரத்தம் இன்றைக்கு எங்க மத்தியில கடந்து வர இயேசுவின் ரத்தம் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரத்தத்தில் விடுதலை உண்டு ரத்தத்தில் வல்லமை உண்டு ரத்தத்தில் மீட்பு உண்டு ரத்தத்தில் அன்பு உண்டு சொல்லுங்க ரத்தத்துல இந்த ரத்தத்துல ஒரு விடுதலை உண்டு இன்னைக்கு என்ன போராட்டம் சரி இந்த ஒரு சொட்டு ரத்தம் எனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும் வல்லமை உண்டு ரத்தத்தில் மீட்பு உண்டு ரத்தத்தில் அன்பு உண்டு ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் சவஹந்தரா லேகரே மஹந்தரோ இயேசுவின் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் என்னை பிள்ளைய மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என்னை அன்பாய் மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என்னை பிள்ளைய மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என்னை அன்பாய் மாற்றியதே மறுபடியும் சொல்லுங்க ஒரு சொட்டு ரத்தம் என்னை பிள்ளைய மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என்னை அன்பாய் மாற்றியதே மறுபடியும் ஒரு முறை ஒரு சொட்டு ரத்தம் என்னை பிள்ளைய மாற்றியதே ஒரு சொட்டு ரத்தம் என்னை அன்பாய் மாற்றியதே ரத்தம் இயேசுவின் ரத்தம் சகரதரா ரத்தம் இயேசுவின் ரத்தம் லே மஹந்தரோ சகரதரதனதனகம் லேக்கரே மஹந்தரதரத லவகமரபா அப்படி கையை தட்டி சொல்லுங்க இந்த ஒரு சொட்டு ரத்தம் இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றட்டும் இயேசுவின் ரத்தம் என் மீது அந்த ஒரு சொட்டு ரத்தத்தின் வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும் அந்த ஒரு சொட்டு ரத்தம் என் மீது விழட்டும் விட முடியாத பாவத்தின் கிரியைகள் இன்றைக்கு இந்த ரத்தத்தின் மூலம் முறிக்கப்படுகிறது உங்களை தொடர்ந்து வந்திருக்கிற சாபத்தின் கிரியைகள் இன்றைக்கு இந்த ரத்தத்தின் மூலம் முறிக்கப்படுகிறது ஆபேலின் ரத்தம் பழிவாங்க துடித்தது ஆனா இயேசு சிந்தின ரத்தம் பரிந்து பேசியது சகரதனரரர. ஒவ்வொருவரும் வாயில திறந்து சொல்லுங்க இன்னைக்கு என் வீட்டின் மீது அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் என் மேல ரத்தத்தின் வல்லமை என் பிள்ளைகள் மீது ரத்தத்தின் வல்லமை என் போராட்டத்தின் மீது அந்த ரத்தத்தின் வல்லமை என் பலவீனத்தின் மீது அந்த ரத்தத்தின் வல்லமை கையை தட்டி அப்படி கேளுங்க கேளுங்க கண்ணை மூடுங்க ஒரு சொட்டு ரத்தம் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது ஒரு சொட்டு ரத்தம் உங்க பாதையை மாற்ற போகிறது ஒரு சொட்டு ரத்தம் உங்க பாவத்தை மன்னிக்க போகிறது ஒரு சொட்டு ரத்தம் உங்க சாபத்தை மாற்ற போகிறது ஒரு சொட்டு ரத்தம் உங்களை பிள்ளையா மாற்ற போகிறது ஒரு சொட்டு ரத்தம் உங்க சுபாவத்தை மாற்ற போகிறது உங்க சுபாவத்தை மாற்ற போகிறது உங்க சுபாவத்தை மாற்ற போகிறது ரபபபபப ஷேகரரரரரே கையை தட்டி அந்த ரத்தத்தின் வல்லமை இப்ப விளட் ரத்தத்தின் வல்லமை இப்ப விளட் எங்க பிள்ளைகள் மீது அந்த ஒரு சொட்டு ரத்தம் விளட்
விலட்டு விலட்டு. இயேசுவின் ரத்தம், இந்த எண்ணெய்கள் இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும். இயேசுவின் இதுல ஒரு சொட்டு ரத்தம் விலட்டு, ஒரு சொட்டு ரத்தம் விலட்டு. இதுல இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், சங்கமகந்தரோ ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தத்தில் ரத்தத்தில் விடுதலை உண்டு, ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் இன்னைக்கு சொல்லுங்க, அந்த என்னை மீட்டெடுங்கப்பா, அந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுங்க. நீங்க வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பீராக. இன்னைக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும், ஒரு மீட்பு உண்டாகட்டும். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, போராட்டத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு மீட்பு உண்டாவதாக. ஒரு சொட்டு ரத்தம் விளட்டு, ஒரு சொட்டு ரத்தம் விளட்டு. விடுதலை உண்டு, ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் மீட்பு உண்டு, ரத்தத்தில் அன்பு உண்டு. ரத்தோ ரத்தோ ரத்தோ. இப்பொழுது எல்லா வியாதியின் கூற்றுகள் சரீரத்திலிருந்து பிடுங்கி எடுப்பதா. எல்லா யூட்ரஸ் பிராபலங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதா, சுகம் உண்டாவதா. சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, மறைவதாக. எல்லா முட்டில காணப்படுகிற பலவீனம் மறைவதாக. ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் இறங்கட்டும், இறங்கட்டும். இன்னைக்கு இந்த சபை மீது நீ சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியதே, ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றிய. நீங்க சொல்லுங்க. ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியது, மாற்றிட்டுப்பா. ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றியது. மறுபடியும் சொல்லுங்க. ஒரு சொட்டு ரத்தம் உங்க வாழ்க்கை திருப்பமான இந்த 21ஆம் நாள்ல அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் பற்றி பிடிக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் பற்றி பிடிக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. உங்களை அவர் பற்றி பிடிக்கிறார், ஆவியானவர் உங்களை பற்றி பிடிக்கிறார், அவருக்கு உங்களை வேறு பிடிக்கிறார். ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியது, மாற்றட்டும், மாற்றட்டும். சக்கா தா தா சேகே கே 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 சக்கா தா 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 தா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ரா பா 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 பா. சேகே கே 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 கே. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல, உங்க வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணம். ரத்தத்தின் துளிகள் உங்க மீது விழுகிறது, விழுகிறது. ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றியது, ஒரு சொட்டு ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றியது, ஒரு சொட்டு ரத்தம் என் பாதையை மாற்றியதே. ரத்தம். ரெண்டு கை அப்படி உயர்த்துங்க. இயேசுவின் ரத்தம், என் மீது விழட்டும். எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க? இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தர் மீது இப்ப அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எங்க குட்டி பிள்ளைங்க மீது ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், எங்க வாலிப பிள்ளைங்க மீது ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இப்பொழுது அந்த ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா அந்தகார கிரியைகள் இப்ப அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. எல்லா மாந்திரிக வல்லமைகள், எல்லா சைவன கிரியைகள், எல்லா பில்லிசூனிய வல்லமைகள், ஏவர்கள் அழிக்கப்படுகிறது. ரைட் நவ. இப்பொழுது 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 அழிக்கப்படச்சு, அழிக்கப்படச்சு, அழிக்கப்படச்சு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள் நான் கடந்து வர விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய
57ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொன்னவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நீங்க நினைச்சே பார்க்காத ஆசீர்வாதத்தை 2018 ரிலீஸ் பண்ணுவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நீங்க போடுற ஸ்தோத்திரத்துல பரலோகம் இறங்கணும், சிங்காசனம் அசையணும், பூமி அதிரணும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, இந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்டின தேவனுக்கு, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த தேவனுக்கு, ஆபத்திலிருந்து காப்பாற்றின தேவனுக்கு, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த தேவனுக்கு, நல்ல காரியங்களை செய்த தேவனுக்கு, புதிய பொருட்களை கொடுத்த தேவனுக்கு, வீட்டையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அக்கினி மதிலை கட்டின தேவனுக்கு, வாகனங்கள் எல்லாம் ரத்தத்தினால மூடப்பட்ட தேவனுக்கு, சரத்தின் உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்த தேவனுக்கு, பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்த தேவனுக்கு, மங்களகரமான காரியத்தை செய்து முடித்த தேவனுக்கு, மருத்துவமனையிலே படுத்து கிடக்கும் பொழுதும் கர்த்தர் காப்பாற்றி இந்த ஆலயத்தில் இன்னைக்கு காலையில உட்கார வைத்த தேவனுக்கு, இன்று காலை நம்மை தட்டி எழுப்பி ஜீவனோடு கொண்டு வந்த தேவனுக்கு, சத்துரு வெள்ளம் போல் எழும்பினாலும் கொடிபிடித்த ஆவியானவராயிருக்கிற தேவனுக்கு, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கின தேவனுக்கு, வனாந்தரத்தில் பாதை உண்டாக்கின தேவனுக்கு, வெட்டாந்தரை நீருற்றாய் மாற்றின தேவனுக்கு, தடைகளை உடைத்த தேவனுக்கு, கர்ப்பத்தின் கனியை கொடுத்த தேவனுக்கு, புதிய இடங்களை சுதந்திரிக்க செய்த தேவனுக்கு, அநேக ஊழியர்களை சபையில எழுப்பின தேவனுக்கு, எல்லைகளை விரிவாக்கின தேவனுக்கு, வியாதிகளிலிருந்து வியாதியை நீக்கி போட்டு சுகத்தை கொடுத்த தேவனுக்கு, தடைகளை உடைத்த தேவனுக்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு, வரங்களை கொடுத்த தேவனுக்கு, தொழிலை ஆசீர்வதித்த தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. நீ எந்த அளவுக்கு இந்த மாச ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். 27 நாட்களுக்குள்ளாக, 27 நாட்களுக்குள்ளாக விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது பரலோக கர்த்தருடைய வார்த்தை. இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது அத்தனை குடும்பமும் சாட்சி சொல்ல கிருபை தருவார். 27 நாட்களுக்குள்ளாக, இந்த மாசம் முடிக்கிறதற்குள்ளாக என் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். என் தேவன் சொன்னால் அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். எந்த அளவுக்கு நீ ஸ்தோத்திரம் போடுறியோ இது ஸ்தோத்திரம் போடுகிற மாதம் என்று சொல்கிறார். 27 நாட்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜனவரியை தாண்டி வர செய்த தேவனுக்கு, பிப்ரவரி தாண்டி வர செய்த தேவனுக்கு, மார்ச்சை கடந்து வர செய்த தேவனுக்கு, ஏப்ரலை தாண்ட செய்த தேவனுக்கு, மே மாசத்தில் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்ட வைத்த தேவனுக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பின் வாசல்களை திறந்த தேவனுக்கு, ஜூன் மாசத்தில் கால் எடுத்து வைக்க செய்த தேவனுக்கு, ஜூலை கடந்து வர செய்த தேவனுக்கு, ஆகஸ்டை தாண்ட செய்த தேவனுக்கு, செப்டம்பரை செம்மையை நடத்தின தேவனுக்கு, அக்டோபரை அக்கினியை மாற்றின தேவனுக்கு, நவம்பரில் நம்பிக்கை இல்லாத காரியங்களை நம்பிக்கை ஊட்டின தேவனுக்கு, இந்த டிசம்பர்ல 27 நாட்களுக்குள்ளாக, 27 நாட்களுக்குள்ளாக விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரமாய் மாற்றுகிறார். பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிற, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரத பார்க்கிற, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பாராக. 27 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. இந்த கால வேளையில ஒரு பலத்த அக்கினியை உன் சிரசின் மேல் வைப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஜெயம் கொடுக்கிற தேவன். தோல்வி வரக்கூடாது, படிப்புல தோல்வி வரக்கூடாது, ஜெப வாழ்க்கையில தோல்வி வரக்கூடாது, வேத வாசிப்புல தோல்வி வரக்கூடாது, சபை கூடுதலில் தோல்வி வரக்கூடாது, ஒருத்தனை காணிக்கையில தோல்வி வரக்கூடாது. சொல்ல மாட்டீங்களே? தசமபாகத்தில் தோல்வி வரக்கூடாது, தொழில தோல்வி வரக்கூடாது, கையில காசு தங்கணும், மாசம் முடியும் மீதி துணிக்கை எடுக்கணும், தோல்வி வரக்கூடாது, சமாதானத்தில் தோல்வி வரக்கூடாது, கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையில தோல்வி வரக்கூடாது. அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக என் தேவன் உன் கோர்ட்டு கேஸையும் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். நீ கோர்ட்டுக்கு ஏறி இறங்கின நாட்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் முற்றுப்புள்ளி வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு,
இந்த மாசம் ஸ்தோத்திரம் சொல்ல 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 இந்த வருஷத்துல நீங்க எத்தனை ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களோ தெரியாது. ஆனா 2018ல உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய காருண்யம் பெரியவனாய் பெரியவனாய் பெரியவனாய், எந்த இடத்துல சிறியவனாய் நசுக்கப்பட்டாயோ, நெருக்கப்பட்டாயோ, ஒடுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல என் கர்த்தர் பெரியவனாய் வைப்பாராக வைப்பாராக வைப்பாராக. இந்த வருஷத்துல சாத்தான் கொண்டு வந்த எல்லா கெட்ட சொப்பனங்களை அக்கினில எரித்த தேவனுக்கு, சாத்தானுடைய திட்டத்தை உடைத்த தேவனுக்கு, உனக்கு விரோதமாய் மந்திரம் எழும்பியது, சூனியம் எழும்பியது, ஏவி விட்டார்கள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், உன் வீட்டுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினது எல்லாவற்றையும் அக்கினில போட்டு சுட்டெரித்து நம்மை காப்பாற்றி ஜெயமாய் இந்த இடத்தில் உட்கார வைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு. இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்களே? எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை விபத்துகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், மைண்டை திசை திருப்பினான், சிந்தையை திசை திருப்பினான். சாத்தான் பல விதங்களில் அட்டாக் பண்ண வந்தான். தடுக்கி விழுகிற நிலைமை வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு தாங்கி ஏந்தி சுமந்த தேவனுக்கு 27 நாட்கள் நீ எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல 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 27 நாட்களுக்குள்ளாக உபத்திரவத்தை கர்த்தர் அக்கினியிலே போட்டு உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்கள் வீட்டில் செய்கிற மங்களகரமான ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனிகளை 27 நாட்களுக்குள்ள திறப்பாராக 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 திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினால திறப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில ஸ்தோத்திரங்களை குறித்து வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Genesis 9:26. Glory to God. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனான் அவனுக்கு அடிமையா இருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காம் மேல ஒரு சாபம் விழுந்தது. தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனிடத்தில் அறிவித்தான். நிர்வாணத்தை கண்டு தகப்பனிடத்தில் அறிவித்தது முக்கியமல்ல. வேதம் சொல்கிறது, காம் தனக்கு செய்ததை நோவா அறிந்து கானானை சபித்தான். சும்மா சபிக்கல, சும்மா நிர்வாணத்தை பார்த்ததுனால அவர் சபிக்கல. காம் தனக்கு செய்ததை அறிந்து, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நிர்வாணத்தை பார்த்தால ஏதோ he has done something wrong, he has done something wrong, ஏதோ ஒரு சின். அந்த சின் கர்ஸா மாறிச்சு. பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்குமா. பாவம் வாசற்படியில் பெட்டு போட்டு படுத்துருக்கோம். வீட்டுக்குள்ள தாண்டும் போது பாவத்தை தாண்டி போவோம், பாவத்தை தாண்டி வெளியே வருவோம். பாவம் வாசற்படியில் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் வாசற்படியில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஐஸ்வர்யம் வாசற்படியில் இருக்கணும். தேவ தூதர்களும் வாசற்படியில் நிற்கணும். தேவன் உன் வாசற்படியில் நிற்கிறோட அவர் உள்ள இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தூதர்கள் வெளியில, கர்த்தர் உள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காமுடைய தேவனாகிய சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சாபம் கானானின் மேல் வந்து விழுந்தது. அதான் கேனனேட், சபிக்கப்பட்ட சந்ததி. பிள்ளைகள் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? ஆமா, அது ஒரு நாய்க்குட்டி தான். நாய் நக்கும், கண்டதெல்லாம் தின்னும், தான் புசித்ததை திரும்ப கக்கும், தான் கக்கினதை மறுபடியும் புசிக்கும். அது நாயினுடைய தன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பக்கம் நிமித்த முடியுமா? நாய் வாழ நிமித்த முடியுமா அப்படின்வாங்க. இருக்கீங்களா இல்லையா? நிமித்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தேவன் அதை நிமித்த முடியுமோ இல்லையா? நம்மளை கர்த்தர் நிமித்திடுவார். அவர் பயங்கரமான தேவன். புடமிட்டாவது நிமித்திடுவார், விடவே மாட்டார். நான்லாம் இப்படிதான் மோசமான ஆள் தான். என்னெல்லாம் உடைச்சி இன்னும் உடைக்கிறார் நிறைய விஷயங்கள்ல. இப்போ நான் கேட்பேன், இன்னும் என்ன மாறணும், இன்னும் என்ன மாறணும் அப்படின்னு. இதில் மாறணும். சரி, நான் மாறுறேன் ஆண்டவர் அப்படின்னு ஒரு செகண்ட் விட்டு கொடுக்கும்போது வாசல் திறக்குது. அவருடைய தன்மை அது, அவருடைய நேச்சர். இட்ஸ் காட் ஸ்டைல். ஆண்டு ரொம்ப நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் சேமின் மேல் விழவில்லை. சாபம் கானானின் மேல் வந்து விழுந்தது. சாபம் விழக்கூடாது, சாபம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சார், ஃபினான்ஸ் மேல சாபம் வரக்கூடாது சார். நீங்க விதைச்சா 100 மடங்கு வரணும், அதான் ஆசீர்வாதம். நீங்க விதைச்சா அது வரணும். கையில காசு தங்கணும். கையில காசு தங்குறது ஒரு ஐஸ்வர்யம். சகோதரிமார்களை சமைச்சு மீதி துணிக்கி எடுக்கணும். அப்படின்னா ஒரே நாள் எல்லாத்தையும் தீர்த்தரக்கூடாது. சில கையில பாருங்க, ஒன்றும் ஆசீர்வாதம் தங்காது. சில வாழ்க்கையில் தலைமுறை சாபம் எல்லாம் ஃபெயில். 10ஆம் கிளாஸ் ஃபெயில், 12ஆம் கிளாஸ் ஃபெயில், கல்லூரி ஃபெயில், ஸ்கூல் ஃபெயில், ஒரு டிப்ளமோ முடிச்சார் அது முடிக்கல. ஒரே சாபம் தான். வீட்டு மேல சாபமா தான் கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக்கர் எல்லாத்தையும் வித்து தான் கல்யாணம் பண்ண. வித்து உன் பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் சாபம் தான். விற்காம இருக்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுத்து உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்துகிற ஒரு ஆண்டாக 2018 மாறட்டும்.
அப்படி ஒரு வித்து தான் ஒரு காரியத்தை செய்யணும், நான் வேண்டாம் சார், அதை நான் விரும்பவே மாட்டேன். ஆண்டவர்ட்ட சொல்ல, நான் ஒரு காரியத்தை வித்து ஒரு காரியத்தை செய்ய தேவன் விட மாட்டார். என் தேவன் எனக்கு தந்து, ஒருத்தர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு தந்து கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் எதையும் வித்து என் பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி என் கர்த்தர் விடக்கூடாது, அது ஒரு சாபம். ஏன்னா இருக்கிற ஆசீர்வாதம் கைவிட்டு போகலாமா? இருக்கிற ஆசீர்வாதம் கைவிட்டு போகலாமா? இருக்கிற வீடு, இருக்கிற நிலம், இருக்கிற பொருள், இதெல்லாம் கைவிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. சண்டை போட்டு வாங்கினா கைவிட்டு போயிடும், ஆனால் முழங்கால் போட்டு வாங்கினா 1000 தலைமுறைக்கு தங்கும். புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் ஸ்தோத்திரம். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சில சண்டை போட்டு வாங்குவோம், சண்டை போட்டு ஒத்த கால் நான் வாங்காம விட மாட்டேன். வாங்கி யார் வேணானா நீ சண்டை போட்டு வாங்கினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் தலைமுறையோட அது காலி ஆயிடும். ஆனால் முழங்கால் போட்டு சிங்காசனத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரத்திலிருந்து வந்தால் 1000 தலைமுறைக்கு தங்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். நீங்க போனாலும் ஆசீர்வாதம் தங்கி இருக்குங்க, வாக்குத்தத்தம் தொடரும். சொல்ல மாட்டீங்களே? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் தலை மேல ஒரு சாபம் இல்லை, அவன் தலை மேல சாபம் இல்லை. தலை மேல சாபம் இருக்கக்கூடாது, வீட்டு மேல சாபம் இருக்கக்கூடாது, நிலத்து மேல சாபம் இருக்கக்கூடாது, ஃபினான்ஸ் மேல சாபம் இருக்கக்கூடாது, சரீரத்தில் சாபம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாத்தாக்கு சக்கரை, அப்பாக்கு சக்கரை, பிள்ளைக்கு சக்கரை. தாத்தாக்கு பிபி, அப்பாக்கு பிபி, பிள்ளைக்கு பிபி. இருக்கீங்களாமா? தாத்தாக்கு வியாதி, அப்பாக்கு வியாதி, பிள்ளைக்கு வியாதி, தலைமுறையா வியாதி தொடருது. கர்ஸ், இதெல்லாம் ஒரு சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வியாதி தொடரக்கூடாது. ஆண்டவர்ட்ட சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அம்மாக்கு சக்கரை, எங்க அப்பாக்கு சக்கரை, தாத்தாக்கு சக்கரை, பாட்டிக்கு சக்கரை, குடும்பமே சுகர் ஃபேக்டரி. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், தலை மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்க, அது என் மேல தொடரக்கூடாது, சந்ததியை தொடரக்கூடாது. யாரும் ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஓகே, சக்கரைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சக்கரை வரக்கூடாது சிஸ்டர், பிபி வரக்கூடாது பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதி தலைமுறை தலைமுறையா தொடரும், தலைமுறை தலைமுறையா தொடரும். எந்த வியாதி தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டு அது ஒரு வியாதியாய் உட்கார்ந்து கொண்டு சாபத்தை தலை மேல உட்காருகிறதோ, பரலோகம் திறக்கப்படுவதாக. தலைமுறை வியாதிகளை கர்த்தர் எரிப்பாராக, சுட்டெரிப்பாராக. ஆமென் சொல்லி சுதந்திரீங்க. இயேசுவின் நாமத்தில் அதை கர்த்தர் அறுத்து போடுவார். சத்தமா சொல்லுங்க. ஒரு பிபி உடம்புக்குள்ள வரக்கூடாது, ஒரு சக்கரை உள்ள வரக்கூடாது, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள வரக்கூடாது, ஒரு கேன்சர் வரக்கூடாது. சில குடும்பத்தில் பாருங்க, கேன்சர் 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 கேன்சர். கேன்சரை கேன்சல் பண்ணுவாராக, கேன்சரை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மோசமான வியாதி அண்ணா. கிட்னி, லிவர், கேன்சர், ஹார்ட், இந்த 4 வியாதி இருக்கு தெரியுமா? 1 லட்சம் 1000 கோடியை கூட திருடிட்டு போயிடும். ஒரு ஆக்சிடென்ட் வரும், அப்படியே அதை இதை விற்பீங்க. இந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், அப்போலோ கிப்போலோ எல்லாம் போய் கடைசியில் ஆளும் போய், பணமும் போய், பொருளும் போய், கடைசியில் எல்லாம் போய் வெறுமையாக வந்து நிற்கிற ஒரு பெரிய சத்ரு சாபம் உள்ள நுழைஞ்சு கொண்டு வருகிறான். இன்றைய காலை வேளையில் எந்த சாபம் வீட்டுக்குள், எந்த சாபமாக இருந்தாலும் சரி, அது எது நிமித்தம் அந்த சாபமாக இருந்தாலும் சரி, சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யான் தெரியுமா? அது ஐஸ்வர்யம் உள்ள சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல. பரலோகம் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அந்த சாப வேரை பிடுங்கி எறிவார்களாக, பிடுங்கி எறிவார்களாக. உங்கள் வீட்டை விட்டு பிடுங்கி எறிவார்களாக. உங்க பினான்ஸ் மேல இருக்கிற சாபம் முறிக்கப்படுவதாக. சத்தமா சொல்லுங்க. அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக அற்புதம் நடப்பதாக, 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 நடப்பதாக. விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, சவுண்ட் குறையுது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. எஸ், வாசிங்க. உன் சத்துருக்களை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேர் வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை கையிலே கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். லோத்து, he lost everything. லோத்னா கவரிங் அர்த்தம். லோத்தோட கவரிங் ஆபிரகாம். ஆபிரகாம் தான் லோத்தனுடைய கவரிங். என்னைக்கு அந்த கவரிங்கை மிஸ் பண்ணானோ அன்னைக்கே அவனுக்கு சாத்தான் நுழைஞ்சிட்டான். சபை ஒரு கவரிங். சார், கடந்த திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் சார், சாத்தான் பல விதங்களில் உள்ள வந்திருப்பான், பல விதங்களில் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டாக்குவான், பிள்ளைகளுக்கு பலவீனம் வியாதியின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவான், மாத்திரை, டேப்லெட், மெடிசின், இப்படி நிறைய திருடுவான். இப்படி பல விதங்களிலே சத்துரு செயல்படுகிறான். கவனிங்க. ஆனால் கடந்த திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பல விதங்களில் சத்துரு செயல்பட்டாலும், ஆனால் இந்த கவரிங் அடைக்கிற பட்டணம் பாருங்க, அவர் கவர் பண்ணியிருக்கு. சுத்திலும் ஒரு கட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. உள்ள காலை வச்ச உடனே வெளியில் இருக்கிற சாத்தான் அலறுகிறான். அவன் கைகள் முறிக்க
அடிக்கப்படுகிறது. அவன் துரத்தி கொண்டு வந்திருக்கலாம். இங்க கைகளை தட்டி ஆர்ப்பரித்தால் உன் வீட்டில் அற்புதம் நடக்கும். இங்க கைகளை தட்டி ஆர்ப்பரித்தால் உன் வீட்டில் அக்கினி இறங்கும். விசுவாசிக்கிறவன் சத்தமா ஆமென் சொல்லுங்க. கவரிங்க, சபை ஒரு கவரிங், ஊழியக்காரர் ஒரு கவரிங். கவரிங்னா கொடை மாறி, மழை வந்தா கொடை பிடிக்கிறோம் தெரியுமா, வெயில் வந்தா கொடை பிடிக்கிறோம் தெரியுமா, அதுபோலதான் சபை. எந்த மழையும் சேதப்படுத்தக்கூடாது, எந்த வெயிலும் உன்னை சேதப்படுத்தக்கூடாது, எந்த வியாதியும் உன்னை தொடக்கூடாது. சபை ஒரு கவரிங். பிள்ளைகள் சபையில வளரணும், அக்கா சபையில இருக்கணும், அண்ணன் சபையில இருக்கணும். சபைதான் உன் வீட்டின் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம். சபைதான் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம். சபைக்கும் வீட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே வரும்பொழுது உன் வீடு திராட்சை தோட்டம் போல கர்த்தர் வைப்பாரு. சபையை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை பத்தி விரோதமா பேசக்கூடாது. சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறாள். யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச் முடிஞ்சோனே வீட்டில் போய் கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதையும் கர்த்தர் பார்த்து தான் இருக்கிறாரு. ஆகையால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கவரிங். லோத் அந்த கவரிங்கை மிஸ் பண்ணிட்டான். என்னைக்கு அந்த கவரிங்கை மிஸ் பண்ணானோ அன்னைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்க, 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் வந்தது. 4 ராஜாக்கள் யுத்தம் வந்தால இவன் இடையில மாட்டிக்கிட்டான். இவனை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க 5 ராஜாக்கள். நம்ம ஆளு ஆபிரகாம் வித்தியாசமான ஆளு. வீட்டில் கைப்படிந்த ஆட்கள் 318 பேர். கைப்படிந்த ஆட்கள் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் இருக்கீங்களா தெரியல. ஆடு மேய்க்கிறவன், வயல்ல வேலை செய்யற, இப்படி கைப்படைந்த ஆட்கள், கடபார, மண்வெட்டி, இந்த ஆட்களை கொண்டு போனா. யாருக்கு விரோதமா? 5 ராஜாக்கு. சும்மா இல்ல, சாதாரண 5 ராஜாக்கு விரோதமா யுத்தம் பண்ண போனா. யுத்தம் பண்ணினான். யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தான். கவனிக்கிறீங்களா? யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தான். லோத்து அவனுடைய இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்தார். ஐயா, சகோதரா, சகோதரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பமாவது கொஞ்சம் உணரணும். பரவாயில்லையே, ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நல்லா இருந்தேனே. எனக்கும் மந்தை மேய்ப்பர்கள், அவருக்கும் மந்தை மேய்ப்பர்கள். எனக்கும் ஆடு மாடுகள், அவருக்கும் ஆடு மாடுகள். எனக்கும் மேய்ப்பர்கள், அவருக்கும் மேய்ப்பர்கள். அவரும் சீமான், நானும் சீமான். ரொம்ப நல்லா தான் இருந்தோம். என்னைக்கு அவரை விட்டு பிரிஞ்சேனோ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். உடனே மனம் திரும்பி அப்படியா திரும்ப செஞ்சிருக்கலாம்ல, சேரல. ஒரு முறை அடிபட்டா டக்குன்னு மாறணும். ஒரு முறை அடிபட்டா டக்குன்னு மாறிடணும். திரும்ப அதிலே உட்கார்ந்து அடி வாங்கிட்டு இருக்க கூடாது. ஒரு முறை தவறு செஞ்சிட்டோமா, வெளியே வந்துட்டோமா, திரும்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயத்துல இருந்து வெளியில வரமோ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட பேசுறாருன்னு கத்த தெரியல. ஆனா பாருங்க, மறுபடியும் ஆபிரகாமோடு இருக்கவில்லை. ஓடி போயிட்டான். நான் இந்த சோதோம் குமாரா விட்டு வரவே மாட்டேன், எனக்கு இந்த சோதோம் குமாரா தான் வேணும்னு நினைச்சான். என்னைக்கு அதுக்குள்ள உட்கார்ந்தானோ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் சொல்றார் தெரியுமா? ஐயா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். விடுவித்த பிற்பாடு மறுபடியும் இந்த கவரிங்குள்ள வந்துடணும். ஒரு ஊழியக்காரன் நிழலுக்குள்ள வந்துடணும். பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துக்குள்ள வந்துடணும். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. இருக்கீங்களா? அந்த கவரிங்கை மிஸ் பண்ணிட்டான். கவரிங்கை மிஸ் பண்ணாதீங்க. சபை ஒரு கவரிங். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன்னா எனக்காக ஒரு தாய் சபை இருக்கு, எனக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். அங்கதான் ரட்சிக்கப்பட்டேன், அங்கதான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அங்கதான் அபிஷேகம் பெற்றேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரு திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்கள் கொடுத்திருக்கலாம், திருத்துவ தீர்க்கதரிசன பள்ளி கொடுத்திருக்கலாம், பைபிள் ஸ்கூல் கொடுத்திருக்கிறார், திருத்துவ தீர்க்கதரிசன 3 கூடாரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான். ஸ்தோத்திரம். வெளியே சொன்னது கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியுமா? அத்தனை ஊழியத்தினுடைய பாதுகாப்பாக ஒரு அப்போஸ்தல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? இந்த கவரிங்கை மிஸ் பண்ணக்கூடாது ஐயா, இந்த கவரிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பாருங்க, தசம பாகம் அந்த சம்பளம் வந்த முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிடணும். என் கையில காசு சத்துரு தொடக்கூடாது, ஃபினான்ஸ் தொடக்கூடாது. உங்க பைசாவை சாத்தாந்தோட அதிகாரம் இல்லை. சத்துரு தொடக்கூடாது, எதுவுமே தொடக்கூடாது. எந்த ஏரியா தொடக்கூடாது, உன் வீட்டை தொடக்கூடாது, பிள்ளைகளை தொடக்கூடாது, உன் கண்ணை தொடக்கூடாது, சிந்தையை தொடக்கூடாது, எலும்புகளை தொடக்கூடாது, நரம்புகளை தொடக்கூடாது. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. கிட்னியை தொடக்கூடாது. உள்ள இருக்கு, வெளியில இருந்தா பாத்துடலாம். உள்ள இருக்கு கிட்னி, லிவர் உள்ள இருக்கு, லங்ஸ் உள்ள இருக்கு, ஹார்ட் உள்ள இருக்கு, யூட்ரஸ் உள்ள இருக்கு. உள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே, வெளியில இருக்கிற உறுப்புகளையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். யோசிச்சு பாரு, மூளையை கொடி வெளியே வச்சா பாத்துடலாம், அது உள்ள இருக்கு. வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க முடியாது. உறுப்புலாம் உள்ள இருக்கு. உள்ள இருக்கிற உறுப்புகள் யார் கண்டிஷன் நம்ம கையில கிடையாது. வலி எடுத்தா டாக்டர்கிட்ட போவோம், மேல பார்த்தா கட்டி மாதிரி இருக்கும், ஸ்கேன் எடுத்து பார்த்தா பயமா இருக்கும், பயாப்சி கொடுத்தா அடுத்த பயம் வந்துடும். உள்ளே இருக்கிற உறுப்புகள். ஏன் கர்த்தர் சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை உன்னை கர்த்தர் காப்பாற்றிட்டாரா அடுத்த செகண்டே மாறிடணும். மறுபடியும் அதிலே விழக்கூடாது, அதில் திரும்ப திரும்ப விழக்கூடாது. இதனால தான் நமக்கு ஆசீர்வாத தடை. ஏன் தடை? ஏன் சொல்றாரு? ஏன் பேசுறாரு? அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக பிதா தருகிற, பரலோகத்தின் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை சாத்தான் தொடக்கூடாது. சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாய்களை விரிவா திறந்து ஆமென் சொன்னா அப்படியே நடக்கும், அப்படியே நடப்பதாக, அப்படியே வாய்ப்பதாக, அப்படியே முடிவதாக. விசுவாசிக்கிறவன் பதறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லோத்து கவரிங் மிஸ் பண்ணிட்டார். டோன்ட் மிஸ் த கவரிங். கவரிங்னா பாருங்க, பாதுகாப்பின் பெட்டகம். சத்துரு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, மந்திரம் தொட முடியாது, செய்வினை தொட முடியாது, பில்லி சூனியம் தொட முடியாது, ஏய் விடப்படுகிற ஆவி தொட முடியாது, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி தொட முடியாது. ஒருத்தர் ஆமீன் சொல்ல முடியாது. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒன்னும் தொட முடியாது, எந்த சத்துரும் தொட முடியாது. எங்க சென்னை தீர்க்கதரிசன கூடாரத்தை விரிவாக்கும்படி இந்த வருஷம் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு எங்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒருத்தட்ட போய் இவ்வளவு செலவாக இவ்வளவு சொல்ல வாய் தர நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஆண்டோட ஜெபிச்சே இருந்தேன். ஜெபிங்க, கூடாரம் கூட்டம் பெருசாயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இவ்வளவுதான் ஒரு வார்த்தை சொன்னது. ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். ஜெபம்தான். காணிக்க கொடுத்தா நாங்க டீசலோ பெட்ரோலோ போட்டு அப்படி ஓடிடுவோம், இப்படி ஓடிடுவோம், முடிஞ்சு போயிடும். ஆனா உங்க ஜெபம் தெரியுமா, நாங்க சாகர வரைக்கும் பின்னாலே துரத்தி 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 துரத்தி. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. பெரிய காணிக்க ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பரிசுத்தவான்கள் நின்றுருக்காங்க. ஜெபிங்க, தேவ மனுஷருக்கு ஜெபிங்க, சபையின் தலைவருக்கு ஜெபிங்க, தலைவர்களுக்கு ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அடுத்தவங்க ஜெபிச்சா உங்க வீட்டு சிறையிருப்பை மாற்றி போடுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த கவரிங் இழந்துடக்கூடாது, கவரிங் மிஸ் பண்ணக்கூடாது. கூடாரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் யார்ட்டுமே கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜனங்கள் நினைச்சே பார்க்கல, ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு சகோதரி ஒரு பேப்பர் கவர்ல பொய்ஞ்சு கொண்டு வந்தா, திறந்து பார்த்தா உள்ள விளையேற 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 விளையேற. புரியும் நினைக்கிறேன். அள்ளி கொடுக்கிற கிருபை பெற்றவர்கள் நாங்களும் சபை கட்ட அப்படிதான் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நான் கொடுத்ததுல ஒரு பெஸ்ட் கொடுக்கறதை என் மனைவியை நான் பாராட்டுவேன். டாடி கர்த்தர் சொல்றாரு, இதை கொடுக்க சொல்றார், குடு. இதை கொடுக்க சொல்றார், குடு. பாருங்க, அது பெஸ்ட். அந்த இருதயம் வரது பெரிய விஷயம். யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல, அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற ஆட்கள் இருப்பாங்க. ஏன் தெரியுமா, அதை கூட கர்த்தர் பிச்சியா தான் போட்டிருக்கிறாரு. இப்ப ஆமென் சொல்ல மாட்டேன்னு தெரியும் எனக்கு. அதை கூட பிச்சியா தான் போட்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது, எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இப்படி நினைக்கிற ஆட்கள் தான் பாருங்க. அந்த பேங்க்ல லாக்கர்ல கிடக்கு, லோக்கர்ல கிடக்கு. லோக்கர்ல இருக்கிறத மீட் எடுக்க முடியல. லாக்கரா லோக்கரா, இங்க லாக்கர் அங்க லோக்கர். உங்களுக்கு புரிஞ்ச ஸ்தோத்திரம். இந்த மாநிலத்துக்கு லாக்கர், அந்த மாநிலத்துக்கு லோக்கர். லோக்கர்லயும் மாட்டக்கூடாது, லாக்கர்லயும் மாட்டக்கூடாது. இருக்கீங்களாக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே லோக்கர்ல இருக்கக்கூடாது. இங்க இருக்க வேண்டியது லாக்கர்ல இருக்கலாமா? அது முடக்கப்பட்டு கிடக்கிறதையா, மீட் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறையா. இன்னைக்கு என் கழுத்துல காதல் ஒண்ணு இல்லையா, சொந்தக்காரங்களோட விசேஷத்துக்கு போகும்போது கேவலமா போயிட்டு வரையா, என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஊர்ல இருக்கிற பாக்குறோம் தான் நமக்கு பெருசா தெரியுது. பரலோகத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அது நமக்கு பெருசா தெரியல. கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதம் கைவிட்டு போக கூடாது. லோத்து இழந்தான், மனைவி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. கடைசியில பாருங்க, அவன் நிலைமை மோசமா போச்சு. ஏன் போச்சு? கவரிங்க மிஸ் பண்ணிட்டான். ஆகையினால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மீட்டெடுத்து கொண்டு வந்தார். சகலத்தையும் திருப்பி கொள்ள செய்த தேவனாகிய கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களே? அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக உங்கள் கைவிட்டு போனதெல்லாம் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். சத்தமா சொல்லுங்க, திரும்ப வரட்டும். இயேசு நாமத்தில் திரும்ப வரட்டும். இயேசு நாமத்தில் திரும்ப வருவதாக. வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வருவதாக. வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஆசீர்வாதம் இயேசு நாமத்தினால வருவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்தினுடைய நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 24, 27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். கவனிங்கள், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை. ஒரு வேலைக்காரன் சொல்கிற ஒரு கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், என் பிரயாணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பிரயாணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தொழில் விஷயமா போற பிரயாணமா இருக்கலாம், ஊழிய விஷயமா போற பிரயாணமா இருக்கலாம். பிரயாணங்கள் ஜெயமா இருக்கணும். பிரயாணத்துல சாத்தான் கை வைக்கக்கூடாது. போற காரியம் சக்சஸ் ஆகணும், போற காரியம் சக்சஸ் ஆகணும். நான் பேங்க் போகலாம் சார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகலாம், போற காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகணும். ஒன்று கூட தோல்வி வரக்கூடாது. ஆண்டவரே, கால் எடுத்து வைக்கிற ஜெயமா இருப்பதாக. புதுக்கோட்டையில் ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்தார்கள். அந்த தங்கச்சி டாக்டர், அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, கிருஷ்ணகிரிக்கு மாற்றிட்டாங்க. அந்த தங்கச்சி சொன்னாங்க, அண்ணா கொஞ்சம் வாங்க, நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்னாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வான மனப்பான்மை. இப்போ இல்லை, அப்போ இருந்துச்சு. நம்ம போகிற காரியம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா எங்கள் அப்பா என்ன ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டார். நான் அந்த வாலிபனா சின்ன பையனா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஏன்னா அவர் என்னை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னா அவருக்கும் சோறு கிடைக்காது, எனக்கும் சோறு கிடைக்காது. சோறு தீந்துடும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது அண்ணா. அப்போல்லாம் லேண்ட்லைன்லாம் எல்லா வீட்லையும் இருக்காது.
எங்கள் அப்பா ஓனர் வீட்டுக்கு அடிப்பார். எங்கள் அம்மா வருவாங்க, அந்த வீட்டில் என்னடி இருக்கு, அந்த கோதுமை மாவு இருக்கா, ஒரு 2 கோதுமை தோசை போடு அப்படின்வாங்க. எங்கள் அம்மா இல்லைங்க, இந்த மாவு இல்லையா, இல்லைங்க. ஐயோ இந்த விளங்காதவனை கூட்டிகிட்டு போனால் ஒன்றும் நடக்காது, இவன் லைஃபே இப்படி தான் இருக்குது, இவனை கூட்டிகிட்டு போனால் ஒரு காரியம் நடக்கல, எனக்கும் சோறு இல்லை இவனுக்கும் சோறு இல்லை, நைட்டு 10 மணிக்கு ஒரு ஹோட்டலும் இல்லை. இருக்கீங்களா இல்லையா எனக்கும் தெரியல, இருக்கீங்களா இல்லையா? அப்படி ஒரு நிலைமை தான் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கூட்டிகிட்டு போனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரி ஸ்போர்ட்ஸில் விட்டாங்க, நான் விளையாடுகிற எந்த டீமில் விளையாடுறேன்னா அந்த டீம் தோத்துரும். டீம்லேயே நம்ம சேர்த்து வேணாண்டா வந்தால் தோத்துறது வேணாம். கடைசியில் நிலைமை இப்படி ஆகி போச்சு. 10ஆம் கிளாஸ் தோல்வி, 12ஆம் கிளாஸ் தோல்வி, எல்லாம் தோல்வி 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 தோல்வி, எது எடுத்தாலும் தோல்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த பிரயாணமும் ஜெயமா இல்லை, எந்த காரியமும் ஜெயமா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தோல்வி. போற காரியம் ஒன்றும் நடக்காது, போற காரியம் ஒன்றும் நடக்காது. இந்த இப்போ வந்துடும். இந்த ஒரு கையெழுத்து எவ்வளோ லேட் ஆகுது பாருங்க. ஒரு வர வேண்டிய சின்ன காசு வரல, கத்தர் கேட்டால் கொடுத்தீங்க, கொடுத்துட்டு வராமல் இருக்க, கத்தர் கேட்டால் வாங்கினீங்க, வாங்கினதை அடைக்க முடியல. ஒன்றும் கத்தர் கேட்காம செய்யக்கூடாது. கர்த்தாவே கொடுக்கலாமா கேட்கணும், கொடுனா தான் கொடுக்கணும், இருந்தா கூட கொடுனா தான் கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா கத்தர் சொன்னா செய்யணும். கர்த்தர் சொல்றதை செய்கிறவனுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி ஒரு நிலைமை. ஒன்றும் வாய்க்காது, ஒரு எடுத்தால் ஒரு காரியம் நடக்காது. ஒரு பெரிய சாபங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு சாபம். அல 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 அலன்னு அலைவான், காரியம் நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன காரியத்துக்கு இவ்வளோ வளைச்சலாம், இவ்வளோ வளைச்சலாம், என்னையா இப்படி அலையிறையா, அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். வீட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வான், வெறுங்கையோட வீட்டுக்கு வருவான். அந்த எஜமான் கையில் இருந்து காசு வராது, அந்த எஜமானம் கொஞ்சம் எடுத்து கூட கொஞ்சம் கொடுப்பான். இப்படி பல போராட்டங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மூட்டை தூக்கி அதை விற்று இதை விற்று தூக்கம் இல்லாமல் ஓடி 5 மணிக்கு கடையை திறந்தவர் இரவு 10 மணிக்கு கடையை மூடுகிறார். ஆனாலும் கையில் காசு இல்லை. மீதி வரும்பொழுது அந்த ஜாமானத்துக்குள்ள அடுத்த ஜாமானம் வாங்குற ஸ்டாக்கை ஃபில் பண்ணுறதே சரியா போச்சு. ஆனா கையில காசு இல்ல. யார் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு தெரியல. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், நாவை அக்கினியால் அபிஷேகித்த தேவன் பேசிட்டு இருக்கிறார். அக்கா அப்படி இருக்க கூடாது, அக்கா அண்ணா அப்படி இருக்க கூடாது அண்ணா. இது நீ ஆராதிக்கிற தேவன் யார்? செத்தவரை ஆராதிக்கிற, செத்ததை உயிர்ப்பிக்கிறவர் ஆராதிக்கிற, மரித்ததை உயிரோடு எழுப்புகிறவர் ஆராதிக்கிற, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ளவர் ஆராதிக்கிற. சொல்ல மாட்டீங்களே? அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், சாதாரணவரை ஆராதிக்கல. இந்த வரக்கூடாது. ஏன் சொல்றாரு தெரியல, ஏன் பேசுறாரு? இதெல்லாம் இன்னைக்கு இந்த டிசம்பர் மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை பேச காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். 27 நாட்களுக்குள்ளாக விசுவாசிக்கிறவன் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 27 நாட்களுக்குள்ளாக, 27 நாட்களுக்குள்ளாக லட்சங்கள் வருவதாக, ஆயிரங்கள் வருவதாக, நீங்கள் போற காரியம் ஜெயமா இருப்பதாக, உங்கள் அலைச்சல்களை ஓய பண்ணுவாராக, அலைந்து திரிந்த சாபத்தை முறிப்பாராக. இயேசு அலைய விட்டாங்க, அண்ணா கிட்ட அலைய விட்டாங்க, காய்பா கிட்ட அலைய விட்டாங்க, பிலாத்து கிட்ட அலைய விட்டாங்க, ஏரோது கிட்ட அலைய விட்டாங்க, மறுபடியும் பிலாத்து அலைய விட்டாங்க, கொல்கத்தா வரைக்கும் அலைய விட்டாங்க. இயேசு நமக்காக அலைந்து திரிந்து முடித்து கல்வாரி சிலுவையில் ஜெயம் எடுத்தவர் சொல்கிறார். யாத்ராகம் 18:10 வாசிப்போம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்த, எகிப்துடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை எகிப்து, எத்தனை பார்வோன் இந்த வருஷம் வந்தான். முரட்டின விட மாட்டேன் நான், பார் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படி மிரட்டின பார்வோன் நிறைய பேர் இருக்காங்களே. வா கோர்ட்ல பாத்துக்கலாம், வா ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம், பாத்துடலாம் ஒரு கை, நீயா நானா பாத்துருவோம். அப்படி எத்தனை பார்வோன் உங்களுக்கு விரோதமா எழுமி நிற்கிறாங்க. எத்தனை எகிப்தியன் வாதை, வாதை வீட்டுக்குள்ள வாதை, டெங்கு, உள்ளாத ஆவி வரக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ள இருக்கிற எந்த குடும்பத்துக்குள்ளேயும் டெங்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வரக்கூடாது. டெங்கு நம்மள பார்த்தா பயப்படணும், ஜுரம் நம்மள கண்டா பயப்படணும், சளி நம்மள கண்டா பயப்படணும். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தலைவலி, ஐயோ நான் போக மாட்டேன், அபிஷேகம் பெற்றோம், தலைமையில ஒரு அக்கினி இருக்கு. தலைவலி கூட தெரியும், தலைவலிக்கே தெரியணும் நம்ம தலைமையில அக்கினி இருக்குன்னு. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னா? வயிற்று வலிக்கு தெரியணும், ஐயோ உள்ள ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னு. அதான் அடி வயிற்றுல இருந்து ஜெபிக்கிறவன், அடி வயிற்றுல இருந்து பேசுகிறவன், அடி வயிற்றுல இருந்து பாடுகிறவன், அடி வயிற்றுல இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சத்துரு தொடக்கூடாது, ஒரு சத்துரு தொடக்கூடாது அண்ணா, எதுலையுமே அவன் கை வைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். செய்யும் தோல்வி வரக்கூடாது, ஒரு வாதை வரக்கூடாது, ஒரு டேப்லெட் போட்டாதான் ஏன் தூக்கம் வருது, ஐ எம் கேன்சல் இட். டேப்லெட்டே போடாம நல்ல உறக்கம் வரணும். சொல்ல மாட்டீங்களே? எந்த பக்கம் தலை வச்சு படுத்தாலும் தூக்கம் வரணும். அவன் தான் அபிஷேகம் பெற்றவன், அவன் தான் தேவ மனுஷன். இந்த பக்கம் தலை வச்சு படுக்கூடாது, அந்த பக்கம் தலை வச்சு படுக்கூடாது, இந்த பக்கம் தலை வைக்கணும். பைபிள் அப்படிலாம் போடலக்கா. நீ எந்த பக்கம், நீங்க எங்களை விட்டு பாருங்களேன், எந்த பக்கம் நீங்க பாய் போடுங்க, இப்படி போட்டாலும் எப்படி போட்டாலும் உறங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோனா மாதிரி புயலே பெருங்காட்டு அடிச்சாலும் நல்ல கால் மேல காலை போட்டு உறங்கிட்டு இருப்போம், அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. இருக்கீங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும் தேவ மனுஷன். ஆமா, வீடு கட்டுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஸ்ட்ரக்சர்ல கட்டுங்க. கிச்சன் ஈசானி மூலையில இருக்கணும், பெட்ரூம் அந்த மூலையில இருக்கணும். ஒரு ஆளை பார்த்தேன், இடிச்சு 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 கட்டிட்டு கிடக்கிறாரு. இன்னும் இடிக்கிறார், இன்னும் கட்டுறார். ஏன்னா அவன் சொன்னா, இவன் சொன்னா, எவன் சொன்னா. ஐயோ கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உமக்கு ஒரு 2 கிரவுண்டை கொடுத்து ஒரு வீட்டை கட்ட கிருபை கொடுத்தாருன்னா அவட்ட முழங்கால் போட்டு ஒரு மேப்பை வாங்கி டிராயிங் வாங்கி ஜெபத்தோடு கட்டி பெத்தேல்னு வைங்கய்யா. சொல்ல மாட்டீங்களே? வீட்டில் பாட்டு சத்தம், வீட்டில் ஜப சத்தம், வீட்டில் துதி சத்தம் இருக்கணும். கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுற வீடு சாபம். ஆமா, வீட்டில் உட்காந்து சொந்தக்காரன் அவன் வெட்டுவேன், இவனை வருவானா பார்க்கலாம். அவன் என்ன பண்றான்? அவன் நடையில கால் வைக்கணும், இவன் நடையில கால் வைக்க மாட்டான். அவங்களே இருந்து செஞ்சானா, இவங்களே இருந்து செஞ்சானா, அவங்களே இருந்து நான் செஞ்சேன், இவங்களே இருந்து நான் செஞ்சேன். அவன் எனக்கு செஞ்சானா, இவனுக்கு செஞ்சா, எனக்கு வர வேண்டியது வந்துச்சா? ஐயா, மேல ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரா, ராஜாதி ராஜா அப்படி உட்கார்ந்துருக்கிறாரா? அவர் கேட்கிறார், நான் உன பூமிக்கு அனுப்பி வச்சேனே, இத்தனை வருஷம் உயிரோடு உன பாதுகாத்து கொண்டு வரனே, எனக்கு நீ செஞ்சியா, எனக்கு நீ செஞ்சியா, எனக்கு நீ செஞ்சியான்னு கேட்கிறாரு. செஞ்சு பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்களேப்பா? இதெல்லாம் என்னை மீறி வருது, நான் என்ன செய்வேன்? அபிஷேகம், நாவை அக்கினியால் அபிஷேகித்திருக்கிறார். Lord, who is the one anointed my tongue is talking to you. நாவை அக்கினியால் அபிஷேகித்த கர்த்தர். ஏன்னா தோல்வி வரக்கூடாது. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நான் சொல்றதெல்லாம் சொல்லு. ஏன் ஆண்டவரே? 27 நாட்களுக்குள்ள என் பிள்ளைக்கு நான் வைராக்கியமா நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தம்பி. சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசிங்க சார். வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. 80ல உங்க வயசை கழிச்சு பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். 80ல உங்க வயசை கழிச்சு பாருங்களேன். ஐயோ ஐயோ, இவ்வளவுதான் நம்ம இருப்போமா? இருக்கிற நாட்கள்ல கர்த்தருக்காக சொல்ல மாட்டீங்களே? இதுக்கடையில மனவாளம் வந்தாருன்னா அது முடிஞ்சு போச்சு. எப்போ வருவாருன்னு தெரியாது. வாழ்ற அந்த ஒரு செகண்டுக்காக தான். எந்த செகண்ட்? மத்தியாகத்தில் வருவார். ஒரு செகண்ட். அந்த ஒரு செகண்டுக்காக தான் நான் பிரசங்கிக்கிறேன். அந்த ஒரு செகண்டுக்காக தான் என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். அந்த ஒரு செகண்டுக்காக தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட்ல அப்படியே நம்மை மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் உட்கார வைக்க விரும்புகிறவங்க நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது. அற்புதத்தில் பெரிய அற்புதம் இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்வது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு எகிப்துல வரக்கூடாது, ஒரு வியாதி வரக்கூடாது, பயப்படணும். ஆமா, அடிக்கடி ஒரு பலவீனப்படுத்திட்டு போகும் தெரியுமா ஒரு வியாதி? சகோதரிமார்களே, கிட்ட வரக்கூடாது. சொல்ல மாட்டீங்களே? வியாதி கிட்ட வரக்கூடாது. ஏய், அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, பயப்படணும். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே, டேப்லெட் கிட்ட வரக்கூடாது, படபடப்பு கிட்ட வரக்கூடாது, தலை சுத்து வரக்கூடாது, லோ பிபி கூட ஹை பிபி கூட கர்த்தர் நார்மலா வைப்பாராக. சத்தமா சொல்லுங்க. தட் இஸ் மை ஃபெய்த். அது என் விசுவாசம் ஐயா. அப்படி கேளுங்க, கிளைம் பண்ணுங்க. ஐ அம் சாரி, கண்ணாடி போட்டவங்கள நான் குற்றப்படுத்தல, நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். கண்ணாடி போடக்கூடாது. நான் ஆத்மா ஆமென் வந்துச்சு. அப்படிதான் என் ஜெபிக்கிறேன் நான். ஐ அம் டாக்கிங் வெரி ஓப்பன். அப்படிதான் என் ஜெபம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு சத்ரு ஒரு காசு திருடக்கூடாது. என் கையில இருக்கிற காசு அவன் திருடலாமா? ஐயா, உங்க கையில இருக்கிற காசு அவன் திருடலாமா? ஐயா, உங்க கையில இருக்கிற காசு, உங்க வீட்டுல ஆடு வளங்க, கோழி வளங்க, மாடு வளங்க, இனப்பெருக்கம் பண்ணி பழுகி பெருக பழுகி பெருக பழுகி பெருக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த கால வேளையில எந்தெந்த உடம்புகளுக்குள்ளாக எந்தெந்த வியாதிகள் குடிகொண்டிருக்கிறதோ ஊழியக்காரர்களாய் நின்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அட்ரஸ் மாத்தி பாதாளத்தில் எரிப்பீராக. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் பரிகாரியாகிய கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பாராக, சுகம் கொடுப்பாராக, சுகம் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வாயாக. இன்றோட டேப்லெட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டின்றதை நான் முற்றுப்புள்ளி வைப்பாராக. வாசிக்கலாம். ரூத் 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமி பெத்லெகேம் மோவுக்கு கால் எடுத்து வைத்தாள். கவனிங்கள். அங்கே 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாள். ஓர்பால், ரூத், 2 மருமகள்கள். கவனிங்கள் ஐயா. அங்கே 3 பேர் இறந்து விட்டார்கள். யார் இறந்தாங்க? எலிமெலேக் இறந்துட்டார், மக்லோன் இறந்துட்டார், கிலியோன் இறந்துட்டார். 3 வாளாவட்டி. ஓர்பால் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாள். போகும்போதும் போனா சொல்லிட்டு போனான்.
சிலதெல்லாம் சொல்லாம கொள்ள மாமியார் வீட்டில் கிளம்பிடும், அது வேற விஷயம். சொல்லிட்டு போனா நல்ல மருமக, சொல்லிட்டு தான் போனா, சும்மா போல. முத்தம் கொடுத்தா காஸ்ட்லி சார், அரை சவரம் 1 சவரம் போட்டா கூட காஸ்ட்லி கிடையாது, முத்தம் அதை விட பெருசு. ஒருத்தர் பாமனே தெரியும், வரான்னு தெரியும் எனக்கு. 1 சவரம் விட 5 சவரத்தை விட 10 சவரத்தை விட 20 சவரத்தை விட மாமியார் கொடுக்கிற முத்தம் பெருசு. சொன்ன மருமகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முத்தம் கொடுத்துட்டு போனா கிருபை, விடை பெற்று போனா. ஆனா நல்ல ரூத் தரிசனமா இருந்தா, நான் போக மாட்டேன் இருந்தா. பெத்லகேமுக்குள்ள ஒரு மோவாபிய பெண் கால் வைக்கவே கூடாது, காலை வச்சானா ஒதுக்கப்பட்டுருவாள். ஆனா தைரியமா கொண்டு போனா. இவருங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிறீங்க, ராணி மாதிரி அப்படி இப்படி இருக்கிறீங்க, ராஜாத்தி மாதிரி ராஜா மாதிரி இருந்துட்டீங்க, ரைட். கொஞ்சம் அப்படி மதுரை பக்கமா அந்த பக்கமா போயிட்டீங்க, சில வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. ஒன்றும் இல்லாமல் வரீங்க, ஒன்றும் இல்லாமல் ஊருக்குள்ளே வருவீங்களா? வரவே மாட்டீங்க சார். சொந்தக்காரன் உறவினர் அங்காளி பங்காளியில் நான் ஒரு மாதிரி பார்ப்பான் பிரதர், நான் எப்படி உள்ள காலை வைப்பேன், மனசு தோணும். அக்கா தங்கச்சியெல்லாம் கிடக்கா, அவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பா, இவெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பா. ஆனால் நகோமி யார் என்ன பார்த்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டால ஸ்தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் போறேன், பரவாயில்ல, தட் டசன்ட் மேட்டர், நான் போறேன். தைரியமா போனா, கால் எடுத்து வைத்தாள். ஹே நகோமி தானே? நகோமி சொல்லாதீங்க சார், நான் மாறா. குடும்பமா போனீங்க, என்ன வெறுங்கையோட வந்து யார் இந்த பொம்பளை, அந்நிய பெண் எப்படி உள்ள வரலாம்? வரேன்னா நான் கூட்டிட்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா போனா, தாழ்மை, ஈகோ இல்ல, சுயம் இல்ல, தாழ்மை, தாழ்மையா போனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையா போய் கால் எடுத்து வைத்தாள். அதே இடத்துல கர்த்தர் அவளை பெருக பண்ணி ஆசீர்வதித்து, சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, அதே இடத்துல கர்த்தர் பெருக பண்ணினார். அதே ஊருக்குள்ள, எந்த ஊருக்குள்ள தலை குனிஞ்சு போய் நிக்கிறா, எந்த ஊருக்குள்ள இழந்துட்டீங்க, எந்த ஊருக்குள்ள கேவலப்பட்டீங்க, எந்த ஊருக்குள்ள இழிவா நினைச்சாங்க, எந்த ஊருக்குள்ள கேவலமா பார்த்தாங்க, எந்த ஊருக்குள்ள ஒதுக்குனாங்க, எந்த ஊர்ல உங்களை கைவிட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறா, எந்த சொந்த உன்னை வெறுத்துச்சு, எந்த இடத்துல நகோமி மாறி இருக்கிறா, திரும்ப தைரியமா போனா. அங்க இருக்கிற ரூத்தை இங்க கொண்டு வர்றது தாங்க இந்த தேசத்துக்கு பஞ்சத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அங்க இருக்கிற 3 டிக்கெட் எடுத்தார் இந்த ரூத்தை கொண்டு வர்றதுக்கு. கர்த்தர் சில நேரங்களில் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் பயன்படுத்துகிறதற்கு எந்த யுக்தி வேணா கையாளுவாரு. சொல்ல மாட்டீங்களே? யாரையும் எடுப்பார், யாரையும் பிரிப்பார், அவர் செய்யற செஞ்சு முடிப்பார். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. அப்படிதான் கர்த்தர் வச்சார், அப்படிதான் கர்த்தர் வச்சார். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்தா, வெறுங்கையாக்கப்பட்டாள். ரூத் சேர்ந்தா, நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நல்ல மருமக. மருமகள்லாம் மாமியார் போன் பண்ணி சொல்லுங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் மாமியார், நான் உம்மை விட்டு போவே மாட்டேன். இப்ப யாரும் ஆமேனே வராது. நல்ல குடும்பம், எல்லாவற்றையும் இழந்தாள். பெத்தேலிலே கால் வைத்தாள். இழந்து போன அந்த 3 மனுஷர்களுக்கு ஈடாக புருஷனை இழந்தாள், 2 பிள்ளை இழந்தாள். கர்த்தர் ஒரு போவாசை கொடுத்தார், ஓபேத்தை கொடுத்தார், அதே பட்டணத்தில் ஆசீர்வதித்தார். சுதந்திரவாளியை கர்த்தர் மாற்றினார். இழந்து போனது திரும்ப வந்தது. உன் வாழ்க்கையில இழந்து போனது திரும்ப வரட்டும். இந்த வருஷம் உன் அன்பானவர்களை இழந்து போயிருக்கலாம், அன்பான மனிதர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். கர்த்தர் உன்னை விட்டு போகல, கர்த்தர் உன்னை விட்டு போகல. என் தேவன் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பூமிக்குரிய மனுஷன் என்னை விட்டு போனாலும் என் பரலோகத்துக்குரிய பூமிக்குரிய மணவாளன் என்னை விட்டு போக மாட்டார். எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும் சரி, என் மணவாளன் உன்னை கட்டி அணைத்து முத்தமிடுகிற தங்கச்சி, அக்கா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், தனியா இருக்க விட மாட்டார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. பிரிந்திருக்கிற குடும்பங்களில் ரத்தம் தெளிக்கிறேன். குடும்பத்தில் பிரிவினர் கூட சண்டை வரக்கூடாது. உங்க அம்மா அப்பா சண்டை போடுறதை நீங்க பார்க்க கூடாது. 15 வயசு ஆச்சுன்னா அம்மா அப்பா சொல்ல, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அம்மா அப்பா நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி நீயே சொல்லிட்டு வரணும். நீங்க சொல்றீங்களா பாஸ்டர்ட்ட, நான் போய் சொல்லவான்னு கேட்கணும். அப்படி உங்க பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயமாய் வைப்பார். உங்க பிள்ளைகளை இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, அப்படி இருக்கணும் பிள்ளைங்க. 15 வயசு ஆனோன்னு சொல்லணும், நான் ஞானஸ்நானம் எடுக்க ரெடியா இருக்கிறேன். நீங்க பாஸ்டர்ட்ட பேசுறீங்களா, நான் பாஸ்டர்ட்ட பேசவா? நீங்க பேசட்ட, நான் போய் பேச போறேன். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் அப்படி நம்ம சபையை வைப்பாராக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம்.
1 சாமுவேல் 25:32 வேகமாக. அப்போது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சந்திக்காவிட்டால் நான் வீணான பிரச்சனைக்குள் சிக்கி அவனை கொன்று போட்டு இருப்பேன். தேவையில்லாம கை கலப்பு வந்திருக்கும். தேவையில்லாத கை கலப்புகள் இருந்த வருஷம் நம்மளை காப்பாற்றினாரே. பைக்ல போகும்போது ஒருத்தன் குறுக்கால வந்தா இடிச்சோம், சண்டைக்கு மல்லுக்கு வந்து நின்று, ஆனாலும் மறுபடியும் பிரச்சனை வராம காத்தார். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான், பிரச்சனை வராம காத்தார். எதிர் வீட்டுக்காரன் சண்டை போட்டான், பிரச்சனை வராம காத்தார். வேலையில ஒருத்தன் சண்டை போட்டான், பிரச்சனை வராம காத்தார். தொழில ஒரு பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வராம காத்தார். இப்படி எத்தனை பிரச்சனைகள் ஜனவரி முதல் இந்த நாள் வரைக்கும் காத்து வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நல்லா சொல்லுங்க. அடுத்த 27 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு சமாதானத்துக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. 27 டேட்க்குள் ஒரு மிரக்கல் நடப்பதாக. இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களே. 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்துக்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியுமுடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமுள்ள பிள்ளை கர்த்தர் தந்தார். உங்க பிள்ளை ஞானவானா இருக்கணும். உங்க பிள்ளையை நம்பி கர்த்தர் பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தலைவனா வைக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் எஜமானா வைக்கணும். உங்க பிள்ளைகள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருக்கணும். உங்க பிள்ளைகள் பைலட்டா இருக்கணும். உங்க பிள்ளைய பெரிய ஆபீசரா இருக்கணும். உங்க பிள்ளைகள் கலெக்டரா இருக்கணும். யாருக்குமே வேண்டாம் போல இருக்கு. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் டிப்ளமோ முடிச்சுட்டு 18 மணி நேரம் 12 மணி நேரம் வெளிநாட்டுல வேலை செய்ய தெரியுமா? நம்ம வாயில விட்ட சாபம் தான். நீ உருப்பட மாட்டல, விளங்க மாட்டல, மாடு மேய்க்க போவல, ஆடு மேய்க்க போவல, கோழி மேய்க்க போவல, பன்னி மேய்க்க போவல, தெருவா அலைவல. இப்படிதான் நம்ம வாயால விட்டோங்க. இப்படிதான் நம்ம அப்பான்னு சொல்லி நம்ம இப்படி ஆயிட்டோம். நம்மளும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். சிலது முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். துரு தான் இருக்கும், அடங்காது. நம்ம தான் கை வச்சு எண்ணெய் பூசி ஜெபிக்கணும், சொல்லணும். மேக்ஸ் விரட்டாலும் பரவாயில்ல, தலைமையில கிருபை இருக்கு, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. அடுத்த ஆலயத்தை கட்டின மனுஷன். ஆலயம் கட்டப்பட போகிறது. ஆலயம் கட்டப்பட போகிறது. ஃபயர் அசெம்பிளி ஆலயம் கட்டப்பட போகிறது. ஆலயங்கள் கட்டப்பட போகிறது. ஏக்கர்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்ல மாட்டீங்களே? ஆலயங்கள் கட்டப்பட போகிறது. அதற்கென்று கோடிகளை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். பல லட்சங்களை கர்த்தர் இங்கே இருந்து எழுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினால லட்சங்களை கை நீட்டி கொடுக்கிறவர்களுடைய வீடுகள் எல்லாம் செழிக்கப்பட போகிறது. உங்களுக்கு ஏக்கர்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்களே. கலெக்டர் சைலண்டா கையெழுத்து போடுவார். ஒருத்தர் ஆமேனே வராது. வீடியோ சைலண்டா கையெழுத்து போட வைப்பாரு. சாங்க்ஷன் பண்ண வைப்பாரு. சூப்பர் நேச்சுரல் காட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்களே. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா இவ்விடத்துக்கு திரும்புவேன். வெளிப்பாடு பெற்ற மனுஷன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். வெளிப்பாடு பெற்ற மனுஷன், மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த மனுஷன். முதல் புத்தகம் யோபு புத்தகம் தான். வெளிப்பாடு பெற்ற மனுஷன், மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த மனுஷன். அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, புத்தி மாறல. சாலமோனுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், இவனுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். யோபு மனுஷனுக்கு புத்தி மாறல. பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து முடித்து கொண்டாடி முடித்த உடனே பலி செலுத்துவார். பாவம் என் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, பாவம் என் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, பாவம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில வரக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்தான். நிர்வாணியா வந்த, நிர்வாணியா போற. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்க உரிமை உண்டு, கர்த்தருக்கு எடுக்க உரிமை உண்டு. தேவன் தம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊழியத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது செய்வார்? ஐயா 2 கால் இல்லையா, 2 கை இல்லையா, கலங்காதீங்க. ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பலனை கொடுத்திருக்கிறாரு, தொண்டையை கொடுத்திருக்கிறார் எக்காலம் போல. சொல்ல மாட்டீங்களே? உங்க தொண்டை ஒரு எக்காலம் மாறி. பாட கிருபை இருந்தா பாடிரணும், பிரசங்கிக்க கிருபை இருந்தா பிரசங்கிக்கணும், எழுத கிருபை இருந்தா எழுதிரணும். இந்த சபையில் அநேக சிடிக்கள் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த சபையில் அநேக புத்தகங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. சொல்ல மாட்டீங்களே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சபையில கர்த்தர் கொண்டு வைக்க போகிறார். இந்த சபையில பெரிய டீம், கொயர் டீமை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சபையில இருக்கிற வாலிபர்களை கர்த்தர், தூண்களை கர்த்தர் வைக்க போகிறார். இந்த சபையில இருந்து வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற வாலிபர்களை பல தேசத்தில் கர்த்தர் கொண்டு வைக்க போகிறார். அவர்கள் ஒரு பக்கம் பெரிய சாஃப்ட்வேர், ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ஆபீசரா இருப்பார்கள். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஆலயத்தை ஃபயர் அசெம்பிளி அங்கேயும் உருவாகும்படி கர்த்தர் கிருபை தர போகிறார். சபையின் அடுத்த கட்டத்தை கர்த்தர் கொண்டு போகிறதை இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். அது உங்க வீட்டு பிள்ளைகளா தான் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. நேத்து தான் சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஹோண்டா சிட்டி, இந்த சுசுகி, மாருதி சுசுகி, இந்த ஹுண்டாய்,
இருக்கீங்களா? நிசான், ரினால்ட் இதெல்லாம் இந்த சபையிலிருந்து மாறி போய் ஆடி, பென்ஸ், ஜகுவா, ஹம்மர், ஒருத்தர் ஆமேனே வராது. சில அண்ணன்மா சொல்றாங்க, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறது நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். நான் அப்படிதான் ஜெபிக்கிறவன். இருக்கீங்களா? டிவியில பார்த்துருப்பீங்க, ஆடி கார் ஓட்டினாள், தண்ணி அடிச்சு ஓட்டினாள், ஒருத்தனை ஏத்தினாள், ஜெயில போட்டாங்க, 5 நாள்ல வெளியில வந்துட்டு உட்காந்துருப்பான். நினைச்சே பொம்பளை உனக்கு ஆடிக்கார், பைபிள சத்தியத்தை தூக்கிட்டு சத்தியமாய் பேசுகிற விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கிற கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்ம கையில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் சொல்ல மாட்டீங்களே? நம்ம கையில் இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கணும். இந்த ஒரு மேப் ஒன்று போட்டாங்க தெரியுமா, பெருசா பல தாலுக்கா, அத்தனை தாலுக்கால உங்களுக்கு இடம் இருக்கணும். அத்தனை தாலுக்கால கர்த்தர் ஏக்கர்களை கொடுக்கணும். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் வைக்கணும். அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. ஆமென். சொல்ல மாட்டீங்களே? உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்கள். அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். சொல்லுங்கள். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமென். சொல்ல மாட்டீங்களே? இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்தார் யோபுக்கு. எத்தனை வருஷம் பட்டான சிறுமை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக கர்த்தர் அவரை மகிழ்ச்சியாக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியனுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ரகசியங்களை வெளிப்படுத்தப்பட்ட கிருபை பெற்ற மனுஷன் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் வைத்தார், பிரதானிகளுக்கு தலைவனாய் வைத்தார், விசேஷித்த ஆவியை கர்த்தர் வைத்தார். உன் சொப்பனத்தின் சொல்லுவார், உங்க சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சேர்த்து சொல்லுகிறார். தானியேல் போல இருக்கணும். தானியேல்களை கர்த்தர் எழுப்புகிறார். தானியேலை மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்குலாம் ஜெபிக்கும் தரிசனம் காட்டுவார், அந்த தரிசனமே அவங்க சொப்பனமா சொல்லுவாங்க. ஐயா முந்தனத்தான் இந்த சொப்பனமா கண்டேன். ஸ்தோத்திரம். தானியேலை கர்த்தர் வைத்தார். சிங்கங்கள் கெபிகளுக்குள் போட்டார்கள், நல்லா உறங்கினான். வெளியில் போட்டவனுக்கு தூக்கம் வரல, போடப்பட்டவனுக்கு நல்லா உறக்கம் வந்துச்சு. விழுந்தவன் நல்லா தூங்கினான், அவர் ராஜா தூங்கல. ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்தை சொன்னான். ஐயா அடிமரத்தை கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார், 12 மாசம் டைம் தரார். நீ மாறினா ஸ்தோத்திரம், மாறாட்டால உனக்கு காலம் முடிஞ்சது. பெல்ஷாசாருக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்ன. மேனே மேனே தெக்க உப்பாசி, இதோட பேர் எழுத்துக்கு அர்த்தம் தெரியல. விளக்கி சொன்னான். காணிக்க கொடுத்தவன் காணிக்க எனக்கு வேணாம், நீர் இருப்பதே டவுட் தான். நீர் மரித்து போக போகிற காரியம் முடிய போகுது, நீரே இருப்பது சந்தேகம். எனக்கு எதுக்கையா உங்களுடைய காணிக்க? உடைய காணிக்க எனக்கு வேணாயா. காணிக்கைக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன், பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன், அன்னகராக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் உயர்த்தி வைத்தார். கல்தேயர்கள் அடிமைத்தனமாய் உள்ளே வந்தான், ஞானிகளை பொறுக்கிக் கொண்டு வந்தார்கள். எருசலேமை பார்த்து ஜெபித்தான். ஒரு நாள் வரும், அந்த எருசலேமில் இடித்து போடப்பட்ட ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும்.
சொல்ல மாட்டீங்களே. ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கணும். இந்த காலவேளை கர்த்தர் அப்படி ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக, 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 வைப்பாராக. சொல்ல மாட்டீங்களே. கேளுங்க சகோதரா, ஆட்களை வீணடிக்காதீங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நிச்சயம் தர வல்லவராக இருக்கிற கர்த்தர் தரம் விட மாட்டார், நிச்சயம் தருவார் உங்களுக்கு. அப்படிதான் தாகத்தோடு நான் கேட்கிறேன். நிப்பும் தந்து கொண்டு தான் இருக்கிறார், கர்த்தர் நிரப்பிக் கொண்டே தான் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன். எங்கெல்லாம் தோல்வி கண்டிகள் அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியாய் மாறப்போகிறது. ஆமென். கிறிஸ்துவை கை வைக்க வந்தான் சாத்தான். அவருக்கு ஒரு சோதனை வந்தது. கல்லுகளெல்லாம் அப்பமாய் மாற்றும். ஊழியத்துக்குள்ள காலை வச்சுன்னு சோதனை வரதான் செய்யும். சாத்தான் சோதிக்க வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் வரும் ஐயா பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா ஒன்னத்துல கூட நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. எல்லாத்திலும் உங்களை ஜெயாலியா தான் வைப்பாரு. உங்களுக்கு பின்ன ஒரு பெரிய சேனை நிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த தேவ மனுஷருக்கு பின்ன எத்தனை சேனைகள் நிக்குதோ பாருங்க. சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் தூத்துக்குடியில் நடக்கும். சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. எம்பி எழும்பலாம், எம்எல்ஏ எழும்பலாம், யார் வேணா எழும்பலாம், ஒருத்தர் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. இது பார்க்கிறது சாம்பிள், ஆனா கர்த்தர் வச்சிருக்கிறது சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சத்தமா சொல்லுங்களே. இந்த சபையில் இருக்கிற யாருமே வாடகை வீடு இருக்காது. எல்லாருக்குமே கர்த்தர் சொந்த வீட்டை எழுதி வைக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய வீடு டெடிகேட் ஆகும். நிறைய வீடு டெடிகேட் பண்ண போறாரு. நிறைய பத்திரங்கள் ஊழியமா மாற போகிறது. நிறைய பத்திரங்கள் வந்து நிக்க போகிறது. கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த சபையில நிறைய தொழில் அதிபர்களை கர்த்தர் எழுப்ப போறாரு. இங்க இருந்து எழும்புகிற தொழில் அதிபர்கள் தூத்துக்குடியில பெரிய பெரிய ஷிப்பை கர்த்தர் தருவாராக. ஷிப்பை கர்த்தர் தருவாராக. ஷிப்பை கர்த்தர் தருவாராக. சொல்ல மாட்டீங்களே. விசுவாசா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உப்பளம் உப்பளம். ஒருத்தர் ஆமெனே காணோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரியல, என்ன மீறி வருது ஆவியான சொல்றாரு, நான் சொல்றேன். இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? நிறைய பாடுகளை தாண்டறீங்க, நிறைய கஷ்டங்களை தாண்டறீங்க, நிறைய உபத்திரவத்தை தாண்டறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்து சோதித்தான், ஜெயம் எடுத்தான், யூதாஸ்குள் புகுந்தான், சிலையில் அறை வச்சு விட்டு சந்தோஷப்பட்டான். ஆனால் ரத்தம் சிந்தி முடித்தவுடன் அவன் தலை நசுக்கப்பட்டு கர்த்தர் ஜெயம் எடுத்தார். கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகளை வளர்க்கறதுல தோல்வி வரக்கூடாது. யாக்கோபு பிள்ளைகளை வளர்க்கறதுல தோல்வி கண்ட மனுஷன். ஐ மீன் ஈசாக்கு 2 பிள்ளைகள் பட்சபாதம் காட்டினான், குடும்பம் 2ஆ போச்சு. பிள்ளைகளை தோல்வி. தாவீதுடைய 4 பிள்ளைகள் செத்து போனாங்க. 1 வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை செத்து போச்சு, 2வது அப்சலோம் செத்து போனான், 3வது அந்த அம்னோன் செத்து போனான், 4வது அதோனியா செத்து போனான். பிள்ளைகளை வளர்க்கறதுல தோல்வி வரக்கூடாது. பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்ப்புல தோல்வி வரக்கூடாது, வரவே கூடாதுயா. பாருங்க, தாவீது 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. என்ன வருத்தம் தெரியுமா? தோல்வி தோல்வி தோல்வி. ஒன்று படிக்கும், ஒன்று படிக்காது, ஒன்று மக்கா தான் இருக்கும். மக்கா இருக்கிறனால அது மக்கு கிடையாது. மக்கா இருக்கிறத கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. அதை தான் பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. எந்த பிள்ளைகளும் சீக்கிரம் கல்லூரி முடிச்ச உடனே கட்டி கொடுத்து தள்ளிடணும் மதர் அப்படி நினைக்காதீங்க. என் பிள்ளைங்கள் எல்லாம் சொந்த கால நின்று ராஜாத்தி மாறி கத்தர் வச்சு எல்லாம் ஒரு ஆமீன் தான் சொல்லுங்களா குழந்தைங்களா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க டாப் மோஸ்ட் லீடரா இருக்கணும். இந்த சபையில நிறைய பெண் தலைவர்களை கத்தர் எழுப்ப போகிறார். உங்க மூளையை வச்சுட்டு உங்க பிள்ளைய அழுத்தாதீங்க. உங்க மூளை என்ன தெரியுமா? 12ஆம் கிளாஸ் முடிச்சோனே கல்லூரி முடிச்சவனே அவளை கட்டி கொடுத்துடணும், கட்டி கொடுத்துடணும். எங்க கட்டி கொடுப்பீங்க? கட்டி கொடுத்து தள்ளிடணும், பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கா? அதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். என் பிள்ளை கீழ்படிப்பு மேல் படிப்பு, மேல் படிப்புல முடிச்சு ஒரு டாப் மோஸ்ட் ஒரு லீடரா வச்சு ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருக்கணும். ஒருத்தர் ஒரு காலேஜ் நடத்தக்கூடிய கிருபை பெற்றவளா இருக்கணும். ஒருத்தர் ஆமேனே வராது. ஒரு ஃபாரின் கார் என் பிள்ளை ஓட்டணும். என் பிள்ளை பல தேசத்துக்கு பெட்டியை தூக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஃப்ளைட்ல காரை வைக்கணும். நான் பேசிட்டு இருக்கிறது பெண் பிள்ளைகள். என் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாறணும். என் பிள்ளைகள் அப்போஸ்தலர்களாய் மாறணும். என் பிள்ளைகள் தேசங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும்.
உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசியிருக்கிறோமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா குட்டி பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும். உன் கூட படிக்கிற எவன் கெட்ட வார்த்தை பேசலாம் வாயில ஒரு வார்த்தை வரக்கூடாது. எப்படா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகக்கூடாது. சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த பிள்ளைகளை கர்த்தர் இரத்தத்துக்குள் மறைப்பாராக. சுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஒத்த தலைவலி எல்லாம் இடுப்பொலி மூட்டு வலியில அக்கினில போட்டு எரிக்கிறாரு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய வாகனம்லாம் போய் புது வாகனம் சபைக்குள் வருவதாக. இந்த 2 வீலர்லாம் 4 வீலராய் மாறுவதாக. இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். தொழில்களை கர்த்தர் விரிவாக்குவாராக. இதெல்லாம் தீர்க்கதரிசனம். அப்படியே நடக்கும். இயேசு பொய் சொல்ல மாட்டார். அப்படியே நடக்கும். 2018 கர்த்தர் எனக்கு சொன்ன நேத்துக்கு இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். பினான்ஸ்ல உயர்த்த போறாரு. சபை பினான்சியல் தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். பினான்ஸ் மேல இருக்கிற சாபத்தை உடைத்தார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு ஆசை. நான் அப்படிதான் இந்த வருஷம் ஜெபம் பண்ண செஞ்சாரு. தசமபாகம் 10,000 வைக்க கிருபை செய்தார் என் தாய் சபைக்கு. தசமபாகம் 10,000 மாத வருமானம் எவ்வளவுமா? நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வருஷம் நான் சபைக்கு 20,000 வைக்கணும். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இருக்கீங்களா இல்லையா? கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெயமாய் உங்களை நடத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். பரலோக அக்கினி இறங்கி வரும். உங்க தலைமையில் இருக்கிற சாபங்களை கர்த்தர் உடைப்பார். அந்தகார கட்டுகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவார். என் தேவனுடைய பலத்த அபிஷேகம் இறங்கி வரும். தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது அப்படியே நடக்கும். உங்க பிள்ளைகள் மேல் இருந்த சாபங்களை கர்த்தர் உடைத்தார். நம்ம 5 நிமிடம் 10 நிமிடம் நல்ல கையை தட்ட போறோம். ஒரு அக்கினி இறங்கி வரும். ஒரு பெரிய அபிஷேகத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். 10 நிமிஷம் முழு பலத்தோட கையை தட்டுறீங்க. நல்லா எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கைகளை தட்டுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிசாசு ஓடும். கட்டுகள் உடையும். அந்தகார சக்திகள் நிர்மலமாகும். நீக்கினா ஷிடா ரதுனமா காலா அதுனமா. நல்ல கைகளை தட்டி செபிங்க. எஸ் 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 எஸ். பத்தல. யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. சகோதரி மார்த்தாள் நல்ல கைகளை தட்டு மகளே. உன் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். விக்டோரியா தேவ மகிமை மேலே இறங்குறத பார்க்குற மகளே. நல்ல கைகளை தட்டு மகளே. அண்ணாளம்மா தேவ அக்கினி இறங்கி வரதை பார்க்குற. நல்ல கைகளை தட்டுங்கள். பாஸ்கர் மகிமை இறங்கி வருது மகனே. ஷிடாக்கா துடபா லதுனமா. போதாது. பத்தல 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 பத்தல. தங்கம் துரை உங்கள் பேரை கர்த்தர் காண்பிக்கிறார். தேவ மகிமை இறங்கி வரட்டும். உங்களுக்கு வாசல்களை திறக்கிறார். வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். கைகளை தட்டுங்க. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம்
இரண்டாவது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.